ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகோம்னா தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து அசைன்மெண்ட் வந்து ரீசப்மிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து அசைன்மெண்ட் வந்து யூனிவர்சிட்டிக்கு எப்படி சப்மிட் பண்ணணும்னு கேட்டிங்க. நீங்கள் வந்து போஸ்ட் மூலியமாக தான் சப்மிட் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் கவர் ஒன்று வாங்கி அது உள்ளே வந்து உங்கள் அசைன்மெண்ட்டு தான் வச்சுக்கோங்க. வச்சு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரம்னு போட்டு அதில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் தான் கொடுங்க, உங்கள் ஃபோன் நம்பர் தான் கொடுங்க. நெக்ஸ்ட் 2ன்னு போட்டு அதில் வந்து யூனிவர்சிட்டி அட்ரஸ் வந்து கொடுங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஃப்ரம் 2 போட்டு நீங்கள் எழுதி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். ஸ்பீட் போஸ்ட் மூலியமாகவே சப்மிட் பண்ணுங்க. யூனிவர்சிட்டிக்கு போய் சீக்கிரமாக போய் ரீச் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து நான் வந்து என்னோட அசைன்மெண்ட் வந்து நான் ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து என்னோட தமிழ் அசைன்மெண்ட் வந்து நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பேஜ் வந்து நான் காட்டுறேன். ஃப்ரண்ட் பேஜ் வந்து இப்படி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். உங்கள் ப்ரோக்ராம், உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர், உங்கள் நேமு, சப்ஜெக்ட் கோடு, நீங்கள் எந்த பேட்ஜ், அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் நம்பர் ஆஃப் பேஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண பேஜ் வந்து அங்கே கொடுக்கணும். டேட் வந்து உங்கள் சாய்ஸ் தான். டேட் வந்து கொடுத்தாலும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து உங்கள் சிக்னேச்சர் வந்து போடணும். நெக்ஸ்ட்டு சாம்பிளுக்காக ஒன்று எழுதியிருக்கேன், அதை வந்து இப்போ ஷோ பண்ணி காட்டுறேன். அதில் வந்து மேலே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து போடணும் கண்டிப்பாக. அதேமாரி வந்து லாஸ்ட்டாக வந்து நீங்கள் பேஜ் நம்பர் வந்து போடணும். நீங்கள் எழுதுகிற அசைன்மெண்ட் பேஜில் மேலே வந்து என்ரோல்மெண்ட் நம்பருக்கு கீழே வந்து பேஜ் நம்பரும் போடணும். லாஸ்ட்டாக எத்தனை பேஜ் எழுதிருக்கீங்களோ அத்தனை பேஜையும் நீங்கள் டோட்டல் பண்ணி ஃப்ரண்ட் பேஜில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜ்னு போட்டு அதில் வந்து நீங்கள் எத்தனை பேஜ் எழுதிருக்கீங்கன்னு போடணும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து 2 அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு அசைன்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு அசைன்மெண்ட்டுக்கு வந்து 4 or 5 பேஜ் வந்து ரைட் பண்ணால் போதும். இப்படி தான் நீங்கள் வந்து அசைன்மெண்ட் வந்து கைட் பண்ணணும். அதேமாதிரி வந்து வெப்சைட்லேயும் நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. நான் வந்து என்னோட தமிழ் இங்கிலீஷ் அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணிட்டேன். மற்ற சப்ஜெக்ட் வந்து கைட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். அதேமாதிரி நீங்கள் எத்தனை அசைன்மெண்ட் வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து சப்மிட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஒரு அசைன்மெண்ட்னா 1ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், 2 அசைன்மெண்ட்னா 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்மிட்டே பண்ணலன்னா சப்மிட் பண்ணலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்கு உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண சொல்கிறேன்னா, மற்றவங்களும் கமெண்ட் செக்ஷனை வந்து பார்ப்பாங்க. அப்போ வந்து இத்தனை பேருக்கும் சப்மிட் பண்ணிட்டாங்க, நம்ம தான் சப்மிட் பண்ணாமல் இருக்கோம்னு சொல்லி அவங்களும் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும் தான் மார்க் வந்து கொடுப்பாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணணும். யாருமே சப்மிட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அதுக்காக நான் இப்படி சொல்கிறது. அதேமாதிரி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் யாருக்குமே தெரியாது, எனக்குமே தெரியாது. இல்லை உங்கள் ப்ரொஃபைல் மட்டும் தான் தெரியும். அதை வச்சு யாரும் எதுவும் கண்டுபிடிக்க போகல. சரி, ஓகே, அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்ணாமல் இருக்காங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.